குறள் கூறும் அறம். க்ளோரி ஆஃப் வர்ச்சு. அறநெறி காட்டும் ஆசானான வள்ளுவனாரின் குறள் கூறும் அறம் பார்த்து வருகிறோம். நீத்தார் பெருமையை கண்ட நாம் இனி அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரம் கூறுவதை கேட்போம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்று ஆரம்பிக்கிறார். அறம் சிறப்பையும் செல்வத்தையும் தருவதை கூறி, தர்மத்தை காட்டிலும் மக்களுக்கு சிறந்ததொரு பொருள் வேறு என்ன இருக்கிறது? ஆகவே தர்மமே சிறந்தது. தர்மத்தை பின்பற்றி நடப்பதால் மக்கள் நன்மையை பெறுகிறார்கள். தர்மத்தை புறக்கணித்தால் தீமையையே அடைவர் என்பதை உணர்த்தி, மனம், வாக்கு, உடல் ஆகியவற்றால் நற்காரியத்தையே முறைப்படி அவரவர் சக்திக்கு ஏற்ப செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். உள்ள தூய்மையோடு செய்யும் செயலே அறம் எனப்படுகிறது. தூய்மையில்லா மனதோடு செய்யும் செயல் வெறும் வெளிவேஷமாக கருதப்படுகிறது என்பதை கூறி, 4 வித குற்றங்களை தள்ளிவிட்டு செய்யப்படும் செயலே அறம் என்று போற்றப்படும் என்பதை அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்ற குறளில் கூறுகிறார். பொறாமை, பேராசை, கோபம், கடுஞ்சொல் இந்4 வித குற்றங்களையும் விலக்கி செய்யும் செயலே அறமாகும். அதோடு அறச்செயலை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் உடனுக்குடன் நற்காரியத்தை செய்தல் வேண்டும். அவ்வாறு செய்யும் அறம் இறுதி வரை நீங்காத துணையாக இருக்கும். தர்மத்தின் பயனை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை மற்றொரு குறளில் கூறுகிறார். பல்லக்கை தூக்கி கொண்டு ஒருவன் போகிறான். வேறொருவன் சுகமாக அதில் அமர்ந்து கொண்டு செல்கிறான். இதை பார்க்கையிலேயே அவரவர் கர்மாவின்படி எல்லாம் நடப்பது புரியும். அதோடு தொடர்ந்து செய்யும் நற்காரியம் ஒருவனுக்கு மறுபிறவி என்னும் வழியை தடுத்து நிறுத்துவதோடு இக உலக வாழ்க்கையில் உயர்வுக்கு படிக்கல்லாகவும் ஆகும். அதனால் அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அதாவது அறவழியிலே எவ்வளவு கிட்டுகிறதோ அதுவே இன்பமாய் அமையும். அறனற்ற வழியில் கிடைக்கும் பொருள் இன்பத்தையும் தராது, புகழையும் தராது. எனவே எல்லா வழியிலும் எப்பொழுதும் மக்கள் நற்காரியத்தையே செய்ய வேண்டும். பழியை தேடித்தரும் அறனில்லாத செயல்களை ஒதுக்கி தள்ள வேண்டும் என இவ்வதிகாரத்தை முடிக்கிறார் திருவள்ளுவர். இதற்கான ஒரு நிகழ்வை மகாபாரதத்தில் பார்க்கலாம். மகாபாரதத்தில் கௌரவ விருஷம் ஒன்றும் பாண்டவ விருஷம் என்ற மற்றொன்றும் இருக்கிறது. கௌரவ விருஷம் அதர்மத்தின் தன்மையை காட்டுவனாக துரியோதனன் மூலமாக வெளிவருகிறது. பாண்டவ விருஷம் அறத்தால் வருவதே இன்பம் என்பதை காட்டும் தர்மாத்மாவான யுதிஷ்டர் மூலம் காட்டப்படுகிறது. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல் 4ம் நிறைந்தவன் துரியோதனன். தர்மபுத்திரரோ அறத்தால் வருவதே இன்பம் என்பதை உணர்ந்தவன். பாண்டவர்களிடம் பொறாமை கொண்டவன் துரியோதனன். அவர்களை கொல்ல அரக்கு மாளிகை திட்டம் தீட்டினான். அதிலிருந்து அவர்கள் தப்பித்தனர். பின்னர் தர்மபுத்திரர் ராஜசூய யாகத்தையும் நடத்தி மயன் நிர்மாணித்த மாளிகையையும் கண்டவன் மேலும் மேலும் கோபமும் அசூயையும் கொண்டான். துவேஷத்தை வளர்த்து கொண்டான். பாண்டவர்களுக்கு தீங்கிழைக்க எண்ணி சகுனியின் துணை கொண்டு தர்மபுத்திரரை சூதாட்டத்திற்கு அழைத்து சூதினால் அவர்களை வென்று நிறைந்த சபையில் திரௌபதியை துகில் உரிய செய்து அவமானப்படுத்தினான். திரௌபதியை பார்த்து கடும் சொல் மொழிந்தான் துரியோதனன். 12 வருடம் கானகம் செல்ல வைத்தான். 1 வருடம் அஞ்ஞாதவாசமும் அளித்தான். எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்த பாண்டவர்கள் கண்ணனின் துணையோடு இறுதியில் தர்ம யுத்தத்தில் வென்றனர். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல் 4ம் நிறைந்த துரியோதனன் அதற்குரிய தண்டனையை அடைந்தான். தர்மனோ அறத்தால் வருவதே இன்பம் என்பதை புரிந்து கொண்டு அறவழியிலேயே இறுதி வரை சென்றதால் வெற்றியும் புகழையும் அடைந்தான். மகாபாரதம் காட்டும் காட்சி இது. குறள் கூறும் அறம் இங்கே பிரகாசிக்கிறது. ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.